உயர்த்தப்படும் உன்னதம். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தான் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். யோவான் 12, 30, 31, 32, 33. இந்திய வரலாற்றில் சமயம், இனம், சாதியின் பெயரால் கழுவேற்றி கொலை செய்யப்படும் போது மக்கள் அதை கண்டு சிதறி மனம் பதறி ஓடுவார்கள். ஒருவராகிலும் அதன்கிட்டே சேரமாட்டார்கள். ஆனால் உலகையே தன் பக்கம் இழுத்து ரட்சிக்கும் ஆற்றல் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது, அதாவது சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று கிறிஸ்து சாதித்து காட்டினார். அன்று பாலை நிலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் சாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இன்று கல்வாரி சிலுவையில் அறையுண்ட இரட்சகரை நோக்கி பார்க்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த நித்திய ஜீவனை தருகிறதற்கு கோதுமை தனித்திருந்தால் பலன் தராது. அது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகில் மிகுந்த பலன் உண்டாகும். அதுபோன்று பாவத்தில் வாழும் மனுகுலத்தை மீட்க பரிசுத்தராகிய தேவகுமாரன் சிலுவையில் உயர்த்தப்பட தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்தில் அழிந்து நித்திய மரணம் சென்று விடாமல் தடுக்க மரணத்தையும் பாதாளத்தையும் சிலுவையில் வென்று பாவத்தின் அதிபதி சத்ருவின் தலையை நசுக்கி வெற்றி பெற்ற உன்னதருக்கு மாசற்றவர்களாய் வாழ கிறிஸ்துவின் தியாகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்.